மனைவியே, ரமலான் மாதம் வந்துவிட்டது. இந்த மாதத்தில் தான் நாம் நல்லொழுக்கத்தையும் பொறுமையையும் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். சிலர் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் கோபத்தையும் பொய்யையும் தகராறையும் விட்டு வைக்க மாட்டார்கள். இது எப்படியோ தெரியலையே. அதைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள். புகாரி 1903 இல் வரும் ஹதீஸை படித்திருக்கிறாயா? இல்லையே, என்ன ஹதீஸ் அது? யார் பொய்யான பேச்சையும் தீய செயல்களையும் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகமாக இருப்பதும் அல்லாஹுக்கு தேவையில்லாத ஒன்று. ஓ ஓ அதனால் நம்முடைய நாவும் கண்களும் செவிகளும் நோன்பில் இருக்க வேண்டும் என்பார்கள் அல்லவா? சரியாக சொன்னாய். நோன்பு என்பது உணவு தவிர்ப்பதற்கல்ல, அது நம்மை மாற்றுவதற்காக. அதற்காகத்தான் நமக்கு கோபம் வந்தாலும் நான் நோன்பில் இருக்கிறேன் என்று கூறச் சொல்லியிருக்கிறார்கள். ஆம், அதனால்தான் நாம் மனம் மற்றும் உடலை புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாவுகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். இனிமேல் நாம் நோன்பை உண்மையான நோன்பாக மாற்றுவோம். உண்மையும் பொறுமையும் நல்லொழுக்கமும் இந்த மாதத்தில் கடைபிடிப்போம். அதுதான் உண்மையான நோன்பு. அல்லாஹ் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளட்டும்.